போறோம் எல்லாரும்? வேற எங்க போறோம் நெக்ஸ்ட்? எது பிடிக்கும் ரெண்டு பேருக்கும்? டூமே பிடிக்குமா? சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். ஆனா இவங்களுக்கு அன்னைக்கு தான் வந்து வெளில கூட்டு போக முடியும். இந்த டைம் வந்து ரொம்ப தூரமா போலடா. இந்த டைம் எங்க போறோம்? 1 hour இல்ல, அந்த பார்க் இல்லப்பா, அந்த ஃபார்ம் கிடையாது. இந்த வருஷம் வேற ஃபார்முக்கு நாங்க வந்து இந்த 3 வருஷமா போயிட்டு இருக்கோமா அந்த ஃபார்முக்கு. சேம் ஃபார்முக்கே 3 வருஷம் போயிருக்கோமா 4 வருஷமா? 4 வருஷம் அதே ஃபார்முக்கு தான் போயிருக்கோம். இந்த வருஷம் வந்து அந்த ஃபார்ம் வந்து அதுக்குள்ளேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து வேற ஃபார்முக்கு போறோம். ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான். நம்ம ஊர்ல பாக்குற வயல்வெளி மாதிரி இப்பதான் அந்த வின்டர் முடிச்சுட்டு காந்தா இல்லப்பா, ஃபுல்லா காந்தா, அங்க வரையுமே காந்தா. நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு கிணறு இருக்கும், அந்த மாதிரி இங்கேயும் ஒரு இது இருந்ததுன்னா அப்படியே பார்க்க அப்படியே நம்ம ஊர் மாதிரி இருக்கும். ஆனா இங்கெல்லாம் எப்படி இதுக்கு தண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க? ஸ்ப்ரே பண்ணுவாங்களோ? ஓகே, சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இங்க பாருங்க இந்த இடத்துல நல்லா இருக்கு. இதெல்லாம் இந்த சைடு எப்பயாவது தான் வருவோம்ல, லாஸ்ட் எப்பயோ வந்து நல்லா இருக்கும் இந்த ஏரியா. சூப்பரா அப்படியே இதெல்லாம் நைட்டு வந்தா பயமா இருக்கும். பயங்கர இருட்டா இருக்கும், ஏன்னா இது காடு. வாக்கிங் வராங்க, வாக்கிங் இல்ல ரன்னிங். ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஹர்ஷன் தர்ஷனுக்கு பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே செடியாக தான் இருக்குது. சரி ஓகே, இருக்கா இல்லையோ பார்த்துட்டாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா நாங்கள் போகிற ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி ஓகே, ஜஸ்ட்டு வந்து இதை பார்த்துட்டு அப்படியே ஜூக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஜூ தான் பிளான் இருந்தது. இதை வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு மட்டும் கூட போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தவங்க. ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரியே இல்லாமல் போகிறோம்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெரிய பாக்ஸ் வேணாம், ஏன்னா நிறைய வந்து இல்லை, ஆக்சுவலி உங்களுக்கு குட்டி பாக்ஸ் கொடுக்குறேன், இருந்ததுக்கப்புறம் வந்து பே பண்ணிக்கோங்கன்ட்டு. ஏன்னா நாங்கள் இந்த ஃபார்முக்கு இதெல்லாம் எடுங்க வச்சுருங்களா, அது காய்ப்பா, அது எடுக்கணும்ப்பா. இல்லை இல்லை பழுத்துரும், எடு. மேலே கட் பண்ணு, அம்மா பிடிச்சிட்டு. இது வந்து டிஃபரெண்டா இருக்குல்ல, எப்படி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம போனது வந்து ஃபுல்லா கீழே தான் போட்டிருந்தாங்க, அது பெரிய ஃபார்ம். இது வந்து 2 தான் இருக்கு இந்த மாதிரி, சும்மா பாட்டிலே வச்சு இது பண்றாங்க. அது ஏன்னா மேபி இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களோ ஃபார்ம். இல்ல முன்னாடி இருக்கும், இதுவும் புதுசா இருக்கு. வா இங்க வா, இங்க வா. பிள்ளைங்களோட ஆசைக்காகவாது சரி கட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அதனாலயா தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒரு கொஞ்சம் பழத்தை மட்டும் எடுத்துட்டு போலாம். நல்ல பழமா பெரியமா? ஓகே, கட் பண்ணு. நாங்க எப்பவும் போற ஃபார்முக்கு அப்படியே அவ்வளோ சாப்பிடுவோம், அவ்வளோ இதா இருக்கும், நல்லா இருக்கும்ல. இது வந்து தண்ணி அடிக்கிறாங்களா?
ரொம்ப நாளாக டவுட் இருந்தது எப்படி தான் தண்ணி வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போகிறாங்கங்க. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளம்பும் போதும் தண்ணி வந்து அந்த டேங்க்கில் காலி ஆகிடுச்சு போல், அதை எடுத்து இதில் ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க போலங்க. நான் சொன்னேன் முன்னாடி வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிணறு இல்லைல்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் தண்ணிங்க வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து விடுறாங்க. பெரிய லேக்கா இருக்குப்பா அது. நல்லா அப்படியே ரிவர் மாதிரி இருக்கு, லேக் மாதிரியே இல்ல, பயங்கர பெருசா இருக்கு. இது வந்து கேம்பிங் ஏரியாவும் கூட. நாங்க லாஸ்ட் இயர்ல அதுக்கு முன்னாடி வருஷம் இங்க தான் போட்டிருந்தோம், அந்த பக்கம் அந்த ஸ்லாட். ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்தா ஸ்ட்ராபெரி ஒன்றும் இல்லாம கடைசியில சோறுக்கு தான் வந்து நிக்குது. வேற வழி இல்லை, சோறு தானே முக்கியம். சாப்பிட்டுட்டு இப்படியே கிளம்புறோம். அப்படி இல்லைன்னா டெக்காடு இல்ல வெஜ் மட்டன் பிரியாணி. ஓ பார்க்கவே கலர்ஃபுல்லா மட்டன் பாரு. மட்டன் பிரியாணி சிவாவுக்கு பிரியாணின்னு எழுதி கொடுத்தா கூட சாப்பிட்டுருவோம். அதனால இன்னைக்கு பாத்தீங்களா இதுக்கும் பிரியாணி தான் வேணுமா? என்ன வேணும்? சாப்பிடு சாமி, எது வேணுமோ எடுத்துக்கோ. எக் இவங்க சாப்பிட வந்து எடுத்துக்கிறேன். என்ன வேணும்? ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி ஜூ போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் கிட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா விளையாட விட்டுருந்தோம். நான் லெமன் ரைஸு, அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஜெயந்தி வந்து வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபைனலி அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூக்கு வந்து போயாச்சுங்க. இது வந்து டெக்காடூரில் இருக்குது. இந்த ஜூக்கு பார்த்தீங்க அப்படின்னா $10ங்க. $10. அது போக வந்துட்டு நம்ம அந்த ட்ரெயின் ரைடு மாதிரி இருக்கும், அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $4.50 அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. நல்லா தான் இருந்தது, கிட்ஸ் வந்து லைக் பண்ணாங்க. உள்ள வச்சிருக்காங்க. இது வந்து ஈகிள், 2 ஈகிள்ஸ் இருக்கு பாருங்க. நடங்க நடங்க போலாம் போலாம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அனிமலை வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தெரியுது. இங்க வாங்க, இங்க பாருங்க, இப்படியே மேல தாவிருடா செவல, தாவிருடா சுகமா இருக்குன்னு நினைக்கிறேன். சுகம் அது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க, நிக்கிறது. அது அப்படிதான், அதுதான் அதோட பொசிஷன் போல ஆக்சுவலி. இல்ல அதுதான் அதோட பொசிஷன் போல நிக்கிறது. இல்ல ஆமா அந்த மாதிரி தான் இருக்கும் போல. அதனால அப்படியே அது சுகமா நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். கியூட்டா இருக்கு. அது ஒரு டாக் வெரைட்டி சார். மங்கூஸ். மங்கூஸ் ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இருக்குன்னு ஃப்ரீயா? என்னது இது? என்னது? எங்க நின்னு பாக்குறாங்க? உள்ள பாருங்க, கண்ணாடி மேல ஏறி. ஓ ஓகே, அங்க போய் பாருங்க கண்ணாடி. அந்த உள்ள கண்ணாடி பாருங்க. நான் அதுக்குள்ள போனா அப்படியே
தெரியும் இந்த புடி இங்க பாருங்க டாக் போட்டு அதுக்கு நேம் இருக்கு ஹர்ஷன் போயிருக்கான் போல. அங்க பாரு ஹர்ஷன் தப்புறனே எனக்கு தெரியல இது பாரு இது பாரு சின்ன இது இருந்தா நல்லா இருக்கும் போல அதுக்கு இது காத்து வருது தொடு. நேத்து அந்த பேபி को சொன்னே மாமா மாமா லெட்ஸ் இங்க ஒண்ணு உட்கார்ந்துருக்கு பாருங்க எப்படி மொத்தம் 4 இருக்குப்பா 1 அங்க 1 அங்க 2 தூங்கிட்டு இருக்கு இப்படியே ஜம்ப் பண்ணிருச்சுன்னா என்னடா பண்றது மரத்துல ஏறிடுச்சுன்னா டச் பண்ணி ஓடிடுவேன் அதாவது நான் இந்த மாதிரி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் நான் எல்லா ஜூலியுமே வந்து மேல கவர் பண்ணிருப்பாங்க இது வந்து கவரே பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான் போயிட்டு இருக்கும்போது ஒன்னு மூவ் ஆகி போயிடுச்சு பாருங்க அந்த சைடு ட்ரெயின்ல போகும்போது அங்க போனேன் அங்க போலாமா அதை போய் பண்ணி பாவம் பப்பி வேணும் சீதா பப்பி வாங்கிட்டேன் இதை இப்படி க்ளோஸ் பண்ண அந்த பர்தெல்லாம் வருது வாங்க போலாமா. ஓடு. ரொம்ப பெரிய ஜூலாம் இல்லைங்க குட்டி ஜூ தான் ஓரளவுக்கு ஸோ அதனால வந்து அந்த ட்ரெயின் ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நல்லா இருந்தது Next we have the spider monkeys, and now they're fighting with a fight. And brother and sisters, I guess. And they have long arms, long legs, long tail. அந்த மாதிரி தான். Jump quicker, and got older two kids, Myrtle and Hank. The white building on our left is the care center, where they take care of some of them. And the building with the great door. உள்ள போறியா நீ? தலையில முடி இருக்கு மூவாது மூவாது. ஆமையா? So would you guys like to pet a tortoise? ஏன்? I'm so This is Lance. He is our leopard tortoise. And this one's Stud. He's one of our red-footed ones.
வரல. இல்ல ஃபர்ஸ்ட் டைமா சொல்ல ஏறிடுச்சுடா. மேலே Going up there. மேலே வந்து பாஞ்சிட போகுது. இங்க என்ன கீழே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படிக்கிறோம்ல ஒயிட் பீகாக்னு ஒரு ஸ்பீஷீஸே கிடையாதான். கிடையாது அது ஒரு இது. ஓ அந்த வெள்ளை நோய் வரும். இங்க பாரு என்னடா இது ஒருவேளை உல்ஃபு தான். எவ்வளோ பெருசு பேர். ஆமாம். பெருசு எவ்வளோ பெருசா இருக்கு உல்ஃபு. உல்ஃபு எப்படி கத்தும் அப்பாட்ட சொல்லி காட்டு. அதான் அது வேற பட் உல்ஃபு எப்படி கத்தும் யாராவது கத்தி காட்டுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேயே பார்க்கும் இருக்குங்க. ஸோ அதனால கொஞ்ச நேரம் அங்கே கிட்ஸை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்தோம். என்னென்னா வெயில், இந்த வெயிலுக்கே தாங்க முடியல, ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சுங்க. இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.